வானத்தை போல படத்தை ஒருவேளை சரத்குமார் நடிச்சிருந்தா என்ன இருக்கும்? நீங்க சாக்லேட் பேபியா ரக்கட் பேபியான்னு கேட்டாங்க. நான் ரக்கடா தெரிகிற சாக்லேட் பேபி. டைரக்டர் விக்ரமன் அவர்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து வானத்தை போல கதையை சொல்கிறாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இதுக்கு வந்து சரத்குமாரை ஹீரோவை போடலாம் அப்படின்னு சொல்லி உடனே சரத்குமார்கிட்ட வந்து கதை சொல்லவும் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், ஆல்ரெடி நீங்கள் நாட்டாமை படத்தில் வந்து அண்ணன் தம்பி ரோல் பண்ணிட்டீங்க, மறுபடியும் வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரசிகர்களுக்கு வந்து அதிருப்தி ஆகிடும், வேணாம் அப்படின்னு சொல்லவும், ஆனால் என்கிட்ட இன்னொரு பழைய கதை ஒன்று இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து சூரிய வம்சம் படத்துடைய கதையை நரேட் பண்ணுறாரு. அதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போக விஜயகுமார் தான் அப்பாவை நடிக்கணும், நீங்கள் மகனாக நடிக்கணும்னு ஒரு கண்டிஷன் போடவும், அப்பா பையன் 2 ரோலையுமே நானே பண்ணுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர்கள் அப்புறமா நடித்து வெளிவந்த படம் சூரிய வம்சம். பின்னாடி விஜயகாந்த் சார் கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் போக அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக அந்த படம் வந்து இவர் பண்ணாராம். இவர் எங்க அண்ணன்